சினிமா தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு சினிமா ஃபோக்கஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். சினிமா ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடியவர் சினிமா விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 38 ஆண்டுகளுக்கு பிறகு கமல்ஹாசன் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் இணைந்து தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை உருவாக்கி இருந்தாங்க. அந்த திரைப்படம் வெளியாகி இருக்கு. கதைக்களம் எப்படி சார் இருக்கு? இல்லை, கதை பார்த்தா நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி 38 வருஷம் நாயகன் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியை கொடுத்துட்டு 2 பேரும் இப்போ சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அது 38 வருஷம் கழிச்சு தான் நடந்திருக்கு. கமலஹாசன், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், த்ரிஷா, நாசர் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோடு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில். ஏன்னா கமலஹாசன் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு டைரக்டரும் கூட, ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டரும் கூட. இந்த பக்கம் மணிரத்னம் எல்லாருக்கும் தெரியும். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அந்த படத்துக்கு கூடுதல் எதிர்பார்ப்பு கூட. ஏஆர் ரஹ்மான் இருக்கார், சிம்பு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது எங்கள் டீமும் உள்ளே இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட படம் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 5000 தியேட்டர், 5000 ஸ்க்ரீன்ஸ், 5000 ஸ்க்ரீனில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ப்ரீ புக்கிங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரீ புக்கிங் ஆச்சு. வேர்ல்டு வைடு இந்த படம் பெரிய லெவலில் ஓப்பனிங் இருந்துச்சு. அதே தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படத்துக்காக உலகம் முழுவதும் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு போனாங்க. கமலஹாசன், மணிரத்னம், த்ரிஷா எல்லாரும் வேர்ல்டு வைடு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் போனாங்க. பெரிய எதிர்பார்ப்பு. பாட்டு இந்த படத்துக்கு ஒரு சில பாடல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கர வைரல், பெருசாக பேசப்பட்டது. இந்த முத்தமலை சாங்காக இருக்கட்டும், மின்வெளி நாயகன் அப்படின்னா நிறையா சாங்லாம் பேசப்பட்டது. படம் ரிலீஸ் ஆச்சு. கதை அப்படின்னு பார்க்குறப்ப கமலஹாசன் ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறாரு. அவர் ஒரு இடத்துல ஒரு கொலை பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே தெரியாமல் இன்னொருத்தர் மேலே குண்டுபட்டு ஒரு இறந்து போகிறாரு. அவருக்கு 2 குழந்தைகள். அந்த குழந்தைங்க யாருமே இல்லாதனால இவர்கிட்ட எடுத்துகிட்டு வர்றாரு. அதில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை எங்கே காணாமல் போயிடும். ஆண் குழந்தைய மட்டும் எடுத்து வளர்க்குறாரு. அந்த குழந்தை தான் சிம்பு. இவர் கமலஹாசன் ஒரு டானாக இருக்கார். அந்த சிம்பு வளர்ந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அவருக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு சின்ன ஒரு முரண் ஏற்படுறது. யார் அந்த டான் இடத்த பிடிக்கிறது அப்படின்னு சிம்புக்கு பக்கம் ஒரு குரூப்பாகவும் கமல் பக்கம் ஒரு குரூப்பாகவும் இருக்கிறாங்க. கிளைமேக்ஸில் அவங்க உண்மையிலேயே சேர்ந்தாங்களா, யார் 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 வெற்றி பெற்றாங்கிறது தான் படத்தினுடைய கதை. இது ஒரு கேங்ஸ்டர்ஸ் கதை தான். மற்றபடி கதையெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. 2 குரூப்பு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மாறி மாறி. ஒரு படத்தில் ஒரு 10 ஃபைட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். சண்டை போட்டு இருப்பாங்க. ஃபைட் சீன்லாம் எப்படி சார் இருக்குது படத்தில்? ஃபைட் சீன் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா எடுத்துருக்குறாங்க. ரிஸ்க் எடுத்துருக்குறாங்க. நிறையா செலவு பண்ணி எடுத்துருக்குறாங்க. நிறைய காரை போட்டு உடச்சிருக்குறாங்க. நிறையா எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒரு லிமிட்டு தான். ஒரு சீன், ஒரு ஃபைட் இருக்கலாம், 2 ஃபைட் இருக்கலாம். ஒரு முழு படத்துக்கு முழுவதுமாக ஃபைட்டாக வச்சுட்டு போகிறது பெருசாக இல்லை. நிறையா இப்போ படத்தினுடைய ப்ளஸ்ன்னு பார்த்தா டெக்னிக்கல் வைஸ், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, ஏஆர் ரஹ்மான், ரவி கே சந்திரன் இவங்களுடைய ஒர்க்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. சிம்பு தன்னுடைய வேலையை பண்ணிட்டு இருக்காரு. த்ரிஷா இந்த படத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க. பட் ஸ்கிரிப்ட் வைஸு பயங்கர படம் ட்ரையாக இருக்குது. ஆனால் எதுக்காக சண்டை போடுறாங்க, ஏன் ஃபைட் நடக்குது, அந்த மாதிரி இது ஒரு லீடே இல்லாமல் இருக்கும். லீடே இல்லாமல் போது கமல் இந்த படத்தில் கொஞ்சம் ரொம்ப ஒரு தளர்ச்சியாக இருக்குது. அந்த வயதுக்கு உண்டான அந்த ஒரு தளர்ச்சி இந்த படத்தில் அவருக்கு நல்லாவே தெரியுது, பார்க்குறப்ப தெரியுது. மற்ற ஸ்டார் காஸ்ட்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க. ஜோஜு ஜார்ஜ், அவர் மலையாளத்தில் பெரிய நடிகர், பேசப்பட்ட நடிகர், நிறைய அவார்டுகள்லாம் வாங்கியிருக்கிறாரு. அவர் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்தில் அவருக்கு ஏதாவது பெருசாக பண்ணியிருப்பாருன்னா அவருக்கு அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை படத்தில். அவரை ஒரு சின்ன ஒரு அடியாள் மாதிரி ஒரு கேரக்டர் போட்டு அவரை முடிச்சுட்டாங்க. மற்றபடி படம் பார்க்குறப்ப நிறையா லாஜிக் மிஸ்டேக்ஸு, நிறைய ட்ரையாக இருக்குது. படம் லென்த்தியாக இருக்குது. சமீப காலமாக ஏன் தான் அந்த 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எடுக்காதீங்க, ரொம்ப லென்த்தியாக இருக்குது, போராக இருக்குன்னு. திரும்ப மணிரத்னம் பண்ணுறாரு. படத்தில் ஒரு பெரிய ஏமாற்றம் என்னென்னா, நீங்கள் வெளியில் ஆடியோவில் கேட்ட அந்த விண்வெளி நாயகா, முத்தமலை சாங்லாம் படத்தில் கிடையாது சார். அது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையே கவுத்து விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா முத்தமலை பாடல் அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்சியாக கிரியேட் ஆகிருந்தது. 2 வருஷனுமே கேட்குறாங்க, இது எந்த வருஷன் படத்தில் இருக்க போதுன்னே பெரிய ஒரு இதாக போயிட்டு இருந்தோம். அந்த படத்தில் அந்த பாட்டே இல்லை. விண்வெளி நாயகன் பாட்டையுமே கடைசியில் டைட்டில் கார்டுக்கு போட்டுக்கிறாங்க. படம் முடிஞ்சவன் டைட்டில் கார்டு, ரோலிங் டைட்டில் ஓடும், அதில் அந்த பாட்டு வருது. அப்படிங்கும்போது கமல்ஹாசன் மீது உள்ள நம்பிக்கை, மணிரத்னம் மீது உள்ள நம்பிக்கை, இந்த பாட்டு படத்தில் எங்கே வரப்போகுதுங்கிற ஒரு ஆவல், எல்லாத்தையும் இந்த படம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. உள்ளே போய் பார்க்குறப்ப எல்லாமே அது தலைகளாக மாதிரி இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் படம். சிம்பு கமல் கூட்டணி எப்படி சார் இருக்கு? சிம்பு கமல் கூட்டணி அந்த ஒரு இது இருக்குது, அந்த ஒரு எனர்ஜி இருக்குது. 2 பேருமே ஓரளவுக்கு டான்ஸ் சரி, ஃபைட்டும் தெரிஞ்சவங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு ஃபைட் இருக்குது. பட் நல்லாயிருக்கும் அந்த ஃபைட்டு. பட் அந்த ஃபைட்டை ரொம்ப லென்த்தியாக வச்சுருப்பாங்க. அது ரொம்ப லென்த்தியாக அந்த ஃபைட்டை போட்டு
அது வந்து ஒரு மாதிரி இது பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாமே ஒரு அளவாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். படத்தில் வந்து சிம்பு த்ரிஷா அவங்க ஜோடி வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஜோடி. அது வந்து ஒரு பேசப்பட்ட ஒரு ஜோடி. அந்த ஜோடி வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா கமலுக்கு பேராக இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து சிம்புக்கு பேராகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் அவங்க ஏதாவது ஒரு சாங் போட்டு அதை வந்து ஏதாவது பண்ணியிருப்பான்னு பார்த்தா அந்த படத்தில் சிம்புக்கு பாட்டே கிடையாது. அந்த ஜிங்குஜா சாங் வந்து எல்லாரும் சேர்ந்து ஆடுவாங்க அந்த குரூப்பில். அதோட சேர்ந்து தான் இல்லையா சிம்பு த்ரிஷா சிம்புக்கு ஒரு லவ் போர்ஷன் மாதிரி படத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்தது. அபிராமி எப்படி சார் ஆக்ட் பண்ணிருக்காங்க? ஏன்னா வந்துட்டு விருமாண்டி படத்திற்கு பிறகு நம்ம கமலோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. எப்படி அவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க? எனக்கு அந்த அபிராமியுடைய கேரக்டர் பார்க்குறப்ப காலாவில் அந்த ஈஸ்வரி ராகி பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த இதாக இருந்தது. அதே மாதிரி அந்த செம்பிளில் பண்ணியிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுத்த கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசை பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எப்படி சார் போட்டிருக்காரு? அது நல்லா படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். ஏன்னா சண்டை காட்சிகளுக்கு சின்ன சின்ன சவுண்ட்ஸ் கூட ரொம்ப மெனக்கெடுத்து பண்ணியிருக்கிறாரு. நான் தேட்டரில் உட்காந்துருக்கப்ப அப்படியே அந்த கண்ணாடி சில் தெரிச்சு விழுகிற காட்சிலாம் நம்ம மேலேயே விழுகிற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு காட்சிக்கும் ஒரு ஒரு முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய பங்கை கொடுத்துருக்காரு. ரீரெக்கார்டிங்கில் ஒரு டெம்ப்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறார். அந்த விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் இருந்த பாட்டை வந்து ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க? மொத்தம் ஆடியோவில் பார்த்தீங்கன்னா தனியாக ஆடியோ ஆல்பமாக பார்த்தா அதில் 8 பாட்டு இருக்குது. ஆனால் படத்தில் பார்க்குறப்ப 3 பாட்டு தான் இருக்குது. அந்த முக்கியமாக அந்த முத்தமலை பாட்டை ஏன் வைக்கல? ஒருவேளை சின்மயி பிரச்சனை வந்ததுனால தான் அந்த படத்தில் பாட்டு வைக்காமல் இருக்காங்களான்னு தெரியல. அப்படிக்காக படத்தில் அதுக்காக வந்து அதை நம்பித்தான் தேட்டருக்கு போகிறாங்க. அந்த பாட்டை ஏன் தூக்குனாங்கன்னு தெரியல. இந்த விண்வெளி நாயகா பாட்டை வந்து எதுவும் பிக்சரைஸ் பண்ணிட்டு வெட்டி வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. சார் மணிரத்னம் இந்த கதையில தக்லைஃப் திரைப்படத்துல கதை நகர்வை எப்படி கட்டமைச்சிருக்காரு? எப்படி கதை நகருது? நகரவே இல்லையே, அதான பிரச்சனையே. படம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. ரொம்ப கதைன்னு பெருசாக இல்லை. ஒரு தத்தெடுத்து ஒருத்தரை வளர்க்குறாரு. பட் இவருக்கு அவருக்கு முன்ன பிரச்சனை வருது. ஆனால் இன்னொரு கேங் இருக்குது. இந்த கேங்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. மாறி மாறி சண்டை போட்டுட்டு அவரை காலி பண்ணுறதுக்கு இவரை காலி பண்ணுறதுக்கு மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க ஒழிய அதை வந்து சுவாரஸ்யமாக நகர்த்தி கொண்டு போலங்கிறது தான் பெரிய வருத்தம். சரி, இப்போ மணிரத்னம் கமல்ஹாசன் காம்போ, அந்த காம்போ ஏன் பிடிச்சுன்னா நாயகன் திரைப்படத்தினால். நாயகன் திரைப்படம் ஏன் இவ்வளவு பெரிய இம்பாக்ட் மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணிருக்குன்னா அந்த இமோஷனல் டயலாக் ஆகட்டும், அல்ல இருக்க சீன் ஆகட்டும், அந்த மாதிரி இல்லை ஏதாவது இருக்கா இமோஷனல்? அந்த மாதிரி எதுவுமே இல்லை படத்தில். ஆக்சுவலாக இந்த சிம்புவும் அவருடைய தங்கச்சியாக இருக்க ஒரு கேரக்டரும் வந்து ஒரு எமோஷனல் ஃபீல் டச் உருவாக்கியிருக்காங்க. பட் அது ரொம்ப ஷார்ட்டாக எது லென்த்தியாக வைக்கணுமோ அதை வந்து ஷார்ட்டாக வச்சுட்டாங்க. எது ஷார்ட்டாக இருக்கணுமோ அதை லென்த்தியாக வச்சுருக்காங்க. அதையும் வந்து அந்த பண்ணியிருக்காங்க. அப்புறம் அபிராமியும் அவங்க கமலுக்கும் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு சீன் வச்சுருக்காங்க, ஒரு போர்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது பெருசாக ஒன்று சென்டிமெண்ட் வந்து எடுப்படல. நாயகன் நீங்கள் கேட்ட மாதிரி நாயகன் பார்த்தா எல்லா போர்ஷனுமே அதில் வந்து ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். சின்ன வயசு கமலாக இருக்கட்டும், கமல் சரண்யா லவ் போர்ஷனாக இருக்கட்டும், அப்புறம் கமல் கொஞ்சம் பெரிய ஆளான பிறகு கமல் மகளாக அணியக்கூடியவங்களோட போர்ஷனாக இருக்கட்டும், தனித்தனியாக அவரோட கேங்ஸ்டராக இருக்கக்கூடிய ஆப்போசிட் கேங் கூட அவர் பேசுகிற விஷயமா இருக்கட்டும், சரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக கூட எல்லாமே வந்து ஒரு தனித்தனி எபிசோடாக பார்த்தாலுமே நல்லாயிருக்கும். தனித்தனி எபிசோடாக நல்லாயிருக்கும். தனித்தனி அதுக்கு ஒரு தனி கதை மாதிரியே இருக்கும் பார்க்குறப்ப. இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லையே. சார், இப்போ இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் ப்ரொமோஷன்ஸ்லாம் கொண்டு போனாங்க. நிறைய இடத்துல ஆட் பண்ணதாகட்டும் எல்லாமே இருந்துச்சு. அந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்ப்பை வந்துட்டு கிரியேட் பண்ணதாக தான் இருந்துச்சு அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம். மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா ஓவராலா? இல்லை, பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து பாடலே வந்து 2வது ஒரு பெரிய ப்ரொமோஷனை கிரியேட் பண்ணுச்சு. நிறையா இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து இங்கே சென்னைக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்து, அவங்களுக்கு தனியாக ஷோ போட்டு கொடுத்து, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் ப்ரொமோஷன் பண்ணி, மலேசியாவில் போய் ப்ரொமோஷன் பண்ணி, எல்லாத்துக்கும் பெரிய இடங்களில் போய் ப்ரொமோஷன் தனி ஜெட்லேயே போனாங்க. கமல், சிம்பு, த்ரிஷாவெலாம் போய் அவங்களே நேரடியாக ப்ரொமோட் பண்ணாங்க படத்தை. ஆனால் என்னென்னா ஒரு ரைட்டரை அவங்க ஏன் கூட வச்சுக்கல அப்படின்னு தெரியல. என்னென்னா இந்த படத்துக்கு என்னென்னா சில பேர் கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல சுஜாதா மாதிரியான ஒரு ரைட்டர் இந்த இல்லாத போனது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பா, இல்லை பிசி சிறுதா மாதிரியான ஒரு நல்ல கேமராமேன் இல்லாமல் போனது மாதிரி இழப்பான்னு கேட்குறாங்க. பட் இந்த படத்தில் நல்ல ஃபோட்டோகிராஃபி சைடில் பார்த்தா நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்கிரிப்ட் வைஸில் பார்க்குறப்ப தான் நிறைய இடத்துல கோட்டை விட்டுருக்காங்க. ஒரு கதையை வந்து எப்படி நகர்த்தி கொண்டு போகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. 2வது இந்த படத்தையே வந்து நான் ஒரு நல்ல எடிட்டராக இருந்தாருன்னா இந்த படத்தை ரிவர்ஸில் கூட பண்ணிடலாம். அதாவது எடுத்தோடனே சொல்லிடுறாங்க படத்துக்கு வந்து எந்த விதமான சஸ்பென்ஸோ ஒரு டேனிங்கோ ஒரு ட்விஸ்ட்டோ படத்தில் கிடையாது. ஃபைட்டு மட்டும் தான் படத்தில் இருக்குது. அதை வந்து கொண்டு போயிருக்கலாம். அதை என்ன பண்ணியிருக்கலாம்னா சிம்புவும் இவரும் வந்து எடுத்து வளர்க்குற மாதிரி, அவங்களுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி, இவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லாத மாதிரி, இன்டர்வல் பிளாக் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற மாதிரி, ஏதாவது படத்தில் ஒரு சுவாரஸ்யம் வேணும். ஒரு ட்விஸ்ட் வேணும், ஒரு சுவாரஸ்யம் வேணும், ஒரு டேர்னிங் வேணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிருது படத்தில் வந்து 2 பேரும் இவர் எடுத்து வளர்க்குறாரு, இவர் வந்து ஒரு இது பண்ண போகிறாரு, 2 பேர் கேங் இருக்காங்க, அடிச்சுக்கிற போகிறாங்க,
கடைசியில் யாராவது ஜெயிக்க அது எந்த விதமான சுவாரஸ்யமே இல்லை. ஓப்பனிங்லேயே தெரிஞ்சு போது இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு. அதனால் படத்தில் வந்து பெருசாக வந்து திடீர்னு ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகுது, படத்தில் திடீர்னு ஒரு கேரக்டர் வந்து ட்விஸ்ட் ஆகுது, அந்த மாதிரியான காட்சியெல்லாம் இல்லை. கமலஹாசனே ஒரு 3-4 தடவை ட்ரை பண்ணுறாங்க கொலை பண்ணுறதுக்கு. ஒரு சீனெல்லாம் அவரை வந்து அடித்து ஷூட் பண்ணி ஒரு பெரிய பனிமலையில் தூக்கி போடுறாங்க, அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்துடுறாரு. அந்த 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 மாதிரிலாம் ஆச்சு. அதுவே இன்னொரு சீனில் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் துப்பாக்கியை வச்சு சுடுறாங்க, அப்படி கார்லேயே வந்து விழுந்துறாரு. அடுத்த நாள் அடுத்த சீனில் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் படுத்து. லாஜிக்கே இல்லைன்னு சொல்றீங்களா? லாஜிக்கே இல்லை. பனிமலையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா துப்பாக்கியை வந்து நெஞ்சில் சுட்டு அதை வந்து ஒரு ஒரு 100 அடி 150 அடி இருக்கக்கூடிய ஒரு பனி மலையில் தூக்கி போடுறாங்க. அதெல்லாம் மரங்கள்லாம் உடச்சிக்கிட்டு கீழே விழுகிறாரு. பார்த்தா விழுந்தோடனே அது மேலே பனிலாம் மூடிடுது. செத்துட்டான் அவன் அப்படின்ட்டு கவலையும் போயிடுறாங்க. திரும்பி காலையில் அவர் எழுந்திரிச்சு பார்த்தா அவர் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாரு, பனியில் படுத்து கிடக்காரு. பக்கத்தில் பார்த்துருக்காரு, இந்த ஐஸ் கியூப்ஸ் மாதிரி ஒன்று குச்சி மாதிரி இருக்குது. உடனே அதை வந்து எடுத்து உடம்புல போட்டிருக்க அந்த புல்லட்டை வந்து அப்படியே அவரே எடுத்துட்டு ரிலீவ் பண்ணிட்டு எழுந்திரிச்சு அவர் நடந்து வந்துடுறாரு. இங்கே அவன் ஆப்ரேஷனுக்கு அனஸ்தீசியா டாக்டரு சுகர் பிபி எல்லாம் பார்த்து செக் பண்ணி 10 டாக்டர் ஒன்றா உட்காந்து ஆப்ரேஷன் பண்ணாலே சில நேரங்களில் பேஷண்ட் செத்து போகிறாங்க. இவர் அசால்ட்டாக வந்து செப்டிக் ஆகுமா ஆகாதா இருந்துரியா அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அறுவாட்டு கால் இருந்துச்சு நடந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் பயங்கரமான லாஜிக். இன்னொருத்தரை வந்து ஹெலிகாப்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, ஹெலிகாப்டர் ரெக்கையில் ஒருத்தரை அடித்து காலி விட்டுறாரு. இதெல்லாம் வந்து பார்க்க தெலுங்கு படங்களில் கூட இந்த மாதிரியான காட்சியெல்லாம் வைக்கிறது இல்லை. இப்போ அவங்களே கொஞ்சம் வேற வேறு ட்ராக்கை தூக்கி நோக்கி போயிட்டு இருக்காங்க. எப்படி இந்த கதையை வந்து கமலஹாசன் ஒத்துக்கிட்டாரு, இந்த சீனில் எப்படி நடிக்கிறது கமலஹாசன் ஒத்துக்கிட்டாரு, இந்த சீனை எப்படி மணிரத்னம் எடுத்தாரு, எங்கே அந்த பழைய மணிரத்னம், எங்கே அந்த பழைய கமலஹாசன் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. இப்போ மணிரத்னம்க்கு அப்போ கிரியேட்டிவ் திங்கிங் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இல்லை, இந்த படத்தில் திரைக்கதைன்னு போட்டு 2 பேர் போட்டிருக்காங்க. கமலஹாசனும் மணிரத்னம் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து பண்ணதில் எதுவும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு ஏற்பட்டுருச்சோ கிளாப்ஸ் ஆயிடுச்சோங்கிறது தான் எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா இது 2 பேர் படமுமே கிடையாது. இது 2 பேருடைய படமும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இல்லை ஒருவேளை வந்து இப்படி படம் தான் இப்போதைக்கு ஓடுது, இதுதான் ட்ரெண்டிங்கு, இதுதான் 2K கிட்ஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இவங்களா தன்னை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி படத்தை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. அதுதான் வந்து பெரிய என்னன்னா எல்லாருடைய ஒரு ரோஜா எடுத்த, ஒரு பாம்பே எடுத்த, ஒரு மணிரத்னம் எங்கே, ஒரு நாயகன் அவங்களும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து நாயகன் பண்ணாங்க. அந்த படத்துடைய ஃபீல் கொஞ்சமாக இதில் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் அமைஞ்சுது. அப்போ இது வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணதில் ஏதாவது ஒரு குழப்பமாக இருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. சார், இப்போ தொடர்ந்து திரையுலகில் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள், இயக்குநர்கள் இவங்களுடைய படம் வந்துட்டு ஒரு லாஸ்ட்லேயே போயிட்டு இருக்கு, தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன? பெரிய ஸ்டார் படத்தில் கமிட் ஆகிட்டாருன்னா ஒரு பேசிக் பிஸ்னஸ் இருக்கும். இப்போ கமலஹாசனோ, ரஜினிகாந்தோ, விஜயோ, அஜித்தோ இவங்க வந்து ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டாங்கன்னா அந்த ஓடிடி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய ஸ்டார்னு அவங்க ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சேட்டலைட் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பேசிக் அமௌண்ட் இருக்குல்ல, இது வந்துடும். ரெண்டாவது, இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அவங்க ஒரு 2 நாளைக்கு வந்து படத்தை வந்து எப்படி ஃபுல் பண்ணிடுறாங்க தேட்டரில் அட்வான்ஸ் புக்கிங்கில். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மினிமம் பிஸ்னஸ். படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடி ஒரு பிஸ்னஸ் ஆயிடுது, சேட்டலைட் ஒரு பிஸ்னஸ் ஆயிடுது, ஓவர்சீஸ் ஒரு பிஸ்னஸ் ஆயிடுது. படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணோடனே ஒரு 3 நாளைக்கு அந்த ரசிகர்களை வந்து தேட்டரை புக் பண்ணிடுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து மினிமம் கேரண்டி பிஸ்னஸ். அப்படிங்கும் போது எப்படி எடுத்தாலும் இந்த படத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. இப்போ சில டேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டேரக்டருக்கு வந்து முதல் படம் தத்தி குத்தி நல்ல ஒரு கதையை பண்ணிடுறாரு. அந்த படம் புதுசாக இருக்குது, மக்கள் கொண்டாடுறாங்க, பெருசாக போகுது. உடனே அந்த டேரக்டர் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஹீரோ வந்து சார் வாங்க எங்கள் படத்தை பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறது, அவர் கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவரை வந்து கமிட் பண்ணிடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அது வரைக்கும் ரியாலிட்டியாக யதார்த்தத்தை ஒட்டி போகக்கூடிய படம் எடுத்தவங்க இந்த மாதிரி ஸ்டாருக்கு படம் பண்ணுறப்ப என்னன்னா அவருக்கு இதெல்லாம் அந்த ரசிகர் விரும்புவாங்க, அந்த நடிகருக்கு இந்த அந்த ரசிகர்களுடைய நடிகருடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி காட்சிகள்லாம் விரும்புவாங்கன்னு இவர்களாக தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணால் அந்த படம் ஓட மாட்டேங்குது. அப்போ அந்த ஓட மாட்டேங்குதுன்னா அந்த நடிகருக்கு வேறு படம் கிடச்சிருது. அந்த டேரக்டர் என்னன்னா முதல் படம் பண்ணுறாரு, 2வது படம் பெரிய படம் பண்ணுறாரு, அடுத்த படம் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கும். அப்போ எந்த இடத்துலையும் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை வந்து யாரும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அது வந்து இப்போ சமீபத்தில் போது இந்த பெரிய நடிகர்களுக்கு கதை தேவையில்லை, லாஜிக் தேவையில்லை, பெருசாக வந்து ஒன்றும் தேவையில்லை, அவங்க ரசிகர்கள் பார்த்துருவாங்க, எப்படியும் ஒரு மினிமம் பிஸ்னஸ் இருக்குங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அது தொடர்ந்து பல பெரிய நடிகர்களுடைய படங்கள் தொடர்ந்து தோல்வியாகி போயிட்டு இருக்கு. சரி, இன்னொன்று மாசின் அவங்களுக்கு இருந்தாலே போதுங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கா மாதிரி இருக்கு. அதனால லாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. குட் பை டாக்ல எடுத்துங்க, அது படம் பெருசா போல, கங்குவா பெருசா போல, வெறும் மாஸ் சீன் பில்டப் சீன்ஸ் மட்டும் ஃபைட் சீன்ஸை மட்டும் வச்சு படம் ஓடாது அப்படிங்கிறது தொடர்ந்து நிரூபணம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் அதுக்குள்ள எனக்கு கதை வேணும், நான் 2 மணி நேரம் அங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காரணும்னு நினைக்கிறாங்க. அந்த ரசிகர்கள் வந்து ஒரு நாள் ஃபுல் பண்ணுவாங்க. 2வது நாள் வந்து காமன் ஆடியன்ஸ் வரணும்ல. அந்த காமன் ஆடியன்ஸ் ஒரு படத்தை பார்க்க வர்றாங்கன்னா அவனுக்கு பிடிக்கணும், அவனுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கணும்.
இன்னைக்கு சினிமா வந்து யதார்த்தத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. யதார்த்த சினிமாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலக சினிமாக்களை பார்க்குறோம். நம்ம ஓடிடி தளங்கள் வீட்டுக்கிட்டே வந்துருச்சு. நீங்கள் என்ன எல்லா நாட்டு மொழி படங்களையும் பார்க்குறோம். அப்படிங்கும்போது மக்கள் வந்து ரசனை மேம்பட்டுருக்கு. அதுக்கு ஈக்குவலான படம் பண்ணணும். அதுக்கு ஈக்குவலான படம் எப்படி பண்ணணும்னா, நம்மளை சுற்றி உள்ள விஷயங்களை படம் பண்ணணும். நம்ம நடக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, நம்ம பழகக்கூடிய, நம்ம யதார்த்தத்தை ஒட்டி உள்ள விஷயங்களை படங்கள் பண்ணுறப்ப அந்த படம் வரும். டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன் ஓடிச்சுன்னா, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நேரடியாக பார்த்துருப்போம், பேப்பரில் படிச்சிருப்போம், இல்லாட்டி செய்திகளாக கேட்டிருப்போம், இல்லை சென்னை போன்ற இடங்களில் பக்கத்தில் அக்கங்கள் அந்த மாதிரி ஆட்கள் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்வியல் இது வரைக்கும் யாருமே சொல்லல. இலங்கை தமிழர்களை பற்றி, இலங்கை தமிழர்கள் இந்த யுத்தத்துக்கு பிறகு பல நாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வலியை வேதனை தான் சொல்லியிருக்காங்களோடைய அவங்க வாழ்வியல் இது வரைக்கும் எந்த படத்தையும் சொல்லல. இலங்கையிலேயும் சில பேர் படம் எடுக்கிறாங்க, இலங்கையில் சில டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவர்களும் அவங்களுடைய வாழ்வியலை சொல்லல. அந்த வாழ்வியல் யாருக்கும் ஒன்றும் தெரியல, புதுசாக இருந்துச்சு. அதை சொன்ன பிறகு தான் அந்த படம் ஹிட்டு. அப்போ யதார்த்தத்தை மீறிய படங்களை பண்ணால், அவர் உச்சநட்சத்திர நடிகராக இருந்தாலும் சரி, பிரம்மாண்ட இயக்குனராக இருந்தாலும் சரி, எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணாலும் சரி, எவ்வளவு இன்ஃப்ளூயன்சரை வச்சு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் சரி, படம் ஓடாது. அதில் எங்களுக்கு கண்ணிட்டு வேணுங்கிறதுல ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது சமீபத்தில் வரக்கூடிய பெரிய படங்கள் எல்லாமே தோல்வியாகிட்டு இருக்கு. இதை பார்த்தாவது அவர்கள் அடுத்தடுத்த அப்டேட்டாக மாற்றிக்கணும். பழைய திரையுலக எடுத்து பார்க்கும்போது டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்ட்டு. மேபி இந்த மூவியில் அந்த டிஸ்கஷன் இல்லாமல் எடுத்தவங்க அவுத்தோன் பண்ணிட்டாங்களோ, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? டிஸ்கஷன்னா இவங்களே ரொம்ப ஜீனியஸே. கமலஹாசனும் ஒரு ரைட்டர் ப்ளஸ் டைரக்டர், ஆக்டர், டான்சர், எல்லாரையும் தெரிஞ்ச சிங்கர், லிரிக் ரைட்டர், எல்லாமே கமலம் ஒருத்தர். அதே மாதிரி மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்த டேரக்டர். அவங்களுக்கு பெருசாக டிஸ்கஷன், இவங்க 2 பேரும் ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படம்லாம் வந்துருக்குமே. டிஸ்கஷன் தனியாக ஆளை கூட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணாமல் இவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு சீனை எடுத்து பார்த்துட்டு ஃபுல் படத்தையும் பார்த்துட்டே அவங்களுக்குள்ள ஜட்ஜ் பண்ண முடியலையே. அவங்களுமே 2 பேருமே வெரி ஜீனியஸ். ஃபுல் படத்தையும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு கூட உள்ள இது இங்கே லேகாக இருக்குது, இங்கே லென்த்தியாக இருக்குது, இதை கம்மி பண்ணலாம், இங்கே ஒரு பாட்டு வைக்கலாம் அப்படின்னு அவங்களாலே கெஸ் பண்ண முடியலையே. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அங்கே மிஸ் ஆகிருக்கு, 2 பேருக்குள்ள ஏதோ மிஸ் ஆகிருக்குன்ற மாதிரி தான் தோணுது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.